என்னது 10 செடி வாங்கி வீட்டுல வச்சு தண்ணி ஊத்துனா முகம் அழகாயிடுமா? அது எப்படிங்க? உங்க முகம் அழகாகணுமா? அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு, சொல்லட்டுமா? நர்சரி போங்க, 10 பூஞ்செடி வாங்க, உங்க வீட்டுல வைங்க, தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துனா முகம் அழகாயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. நான் என்ன சொன்னேன்? தண்ணி ஊத்துங்கன்னு சொன்னேன். எப்படி ஊத்துங்கன்னு சொன்னா சொல்றேன். நீங்க இந்த 10 செடிக்கும் தண்ணி ஊத்தும் போது செடியை பத்தியும் தண்ணியை பத்தி மட்டும்தான் நீங்க நினைக்கணும். வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்படி நீங்க 4 தொட்டி வரைக்கும் ஊத்திட்டு 5வது பூஞ்சட்டிக்கு ஊத்தும் போது ஏதாவது சிந்தனை வந்ததுன்னா ஜெனியூனா போயிட்டு முதல் செடியிலேருந்து ஊத்த ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்க போது? பாஸ்ட பத்தி நினைச்சீங்கன்னா சோகமா இருக்கும். சோகம் மட்டும்தான் மைண்ட்ல எல்லாருக்குமே பதிவாயிருக்கும். சரி, ஃபியூச்சரை பத்தி நினைச்சீங்கன்னா என்ன தரப்போகுது? கவலைகள் தான் அதிகமா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ சோகத்தையும் கவலையும் விட்டுட்டு ப்ரெசன்ட்ல உங்க மைண்டை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க நல்லா பண்ணி ட்ரெயின் அப் ஆயிட்டீங்கன்னா உங்க முகம் பிரகாசமா கும்முன்னு ஆயிடுங்க.